ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog அம்மா வீட்டிலேருந்து ஒரு 2 days vlog தான் எடுத்திருக்கேன். கிளைமேட் ரொம்ப சூப்பராக சில்லுன்னு காலையில் எழுந்திரிச்சோன்னே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். கீழே அம்மா வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இங்கே கிளிப்பிங் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃப்ரைடே எப்படா வரும், நம்ம ஃப்ரைடே ஈவினிங் அம்மா வீட்டுக்கு எப்படா போகலாம் அப்படிங்கிற ஒரு டைமிங் எப்போவுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் என் பசங்களும் அப்படி தான். மித்து சொல்ல போனால் எப்படா வந்து லீவ் வரும், எப்போ அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பான். இங்கே செடிங்க வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து 2 சைடு வச்சுருக்காங்க. இதில் வந்து பழைய வீட்டில் இருந்தது அப்படியே வந்து கீழே வந்து பைப் லைன் போகிறனால அப்படியே தொட்டியோட சின்ன தொட்டியெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. அந்த சைடு வந்து பெரிய தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து செடிங்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இங்கே கம்மியாக தான் வைக்க முடிகிற அளவுக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணலான்னு அம்மா யோசிச்சுட்ருக்காங்க. கருவேப்பிலை செடி, ரோஜா செடி, அதுக்கப்புறமா எலுமிச்சங்கன்று வந்து அப்படியே ஒரு தொட்டியில் வந்து 2 சூப்பராகவே வளர்ந்துருக்கு. எலுமிச்சம்பழ செடியை வந்து தோட்டத்துக்கு எடுத்து போடணும். ஏன்னா வந்து கீழே வைக்க முடியாது, பைப் லைன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியாது. ஸோ முந்தா நேற்று தான் வந்து தண்ணி கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதனால் செவுத்தை லைட்டாக இடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சிமெண்ட் பூசி பெயிண்ட் அடிக்கணும், அந்த வேலையும் இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே சீக்கிரமாகவே ஓடி போயிடும். மித்துக்கும் எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்கும். என்னடா சீக்கிரமாக திங்கக்கிழமை வந்துடுச்சு, அவன் ஸ்கூலுக்கு போகணுன்னு இல்லை, லீவ் இருந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்ப்பான். காலேஜ் வந்து நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். முதல்லையே தட்காலில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன். சாட்டர்டே சண்டேக்கு நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன். நானும் என் ஃப்ரெண்டு ஒரு 18 hours ஜேர்னியில் வந்து தட்காலில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வந்துடுவோம். சில டைம் நான் வரலினா கூட அம்மாவை வர வச்சுருவேன். அங்கே வந்து ஒரு 1 week இருக்கிற மாதிரி இருக்க வச்சுருவேன் ஹாஸ்டல் ரூம்லேயே. வார்டனும் எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பேரண்ட்ஸுக்கும் அலோடு, லேடிஸ்க்கு மட்டும் அலோடு. அதனால் அப்பா வந்து ஸ்டே பண்ணுறதா இருந்தால் வெளியே தான் ஸ்டே பண்ணுவார். அம்மா வந்தாங்கன்னா என்னோடய ஹாஸ்டல் ரூம்லேயே தங்கிக்குவாங்க. அங்கே காலேஜில் வந்து கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்குவாங்க. நான் காலேஜுக்கு போனோடனே அம்மா ரூமில் தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நான் காலேஜ் முடித்து வந்தோடனே அம்மா ரூமில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு எக் ரைஸ் கடை இருக்கும். ஸோ அங்கே தான் ஈவினிங் டைம் நான் காலேஜ் முடிச்சு வந்தோன்னே ஸோ அங்கே போய் நாங்கள் 2 பேரும் சாப்பிடுவோம். இல்லைன்னா பார்சல் வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சு சாப்பிடுவோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நைட்டு வச்ச சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. ஸோ அதில் வந்து தக்காளி சாப்பாடு தாளிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு சைடு வந்து தக்காளி சாப்பாடு தாளிச்சிட்ருக்கோம். இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் தோசை ஊற்றிக்கலாம், பசங்களுக்கு தோசை ஊற்றிட்டு எங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றி சட்னி அரைச்சாச்சு. பழைய சோறுன்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் முதல்ல எல்லாம் பழைய சாப்பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். இப்போவுமே சாப்பிட மாட்டேன். ஏன் பசங்க சுத்தமாகவே சாப்பிட்றதில்ல. நான் கொடுக்குறதுன்னு இல்லை, அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் உடம்புக்கு நல்லது சொன்னாலுமே அவங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நானும் அதை வற்புறுத்துறதில்ல. என்னோடய சின்ன வயசில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு இல்லைன்னா புளி சாப்பாடு கிளறிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து தக்காளி சாப்பாடு தான் செய்வாங்க. ஏன்னா புளி சாப்பாடு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒத்துக்காது. அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு இல்லை, ஒத்துக்காது, அதனால செய்ய மாட்டாங்க. ஸோ அதோட பழக்கமும் என்னமோ நானுமே தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு இந்த மாதிரி தான் செய்வேன். சண்டே அப்படிங்கிறதுனால மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்து மீன் தான் அப்பா எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கியான சமையல் என்னோடது தான், அம்மா செய்யலை. ஸோ அதனால் நான் செஞ்சிட்ருந்தேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதில் வந்து மீனை போட்டு நல்லா பிரட்டிட்டு ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் முடித்தேன். கருவேப்பிலை போடுறதுக்கு மறந்துட்டு அதனால் லாஸ்ட்டாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மா ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாங்கன்னா அதில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், புளி கரைச்சி எல்லாத்தையும் ஊற்றி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து பேஸ்ட் பண்ணி செய்வாங்க. நான் வந்து சிம்பிளாக கார்ன்ஃப்ளவர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா இதெல்லாம் ஆட் பண்ணி நான் எலுமிச்சை பழசாறு வச்சு போட்டு ஃப்ரை பண்ணுவேன். சில டைம் இந்த மாதிரியே செய்வேன், இல்லைன்னா அம்மா செய்கிற மாதிரியே செய்வேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூடவே வந்து புளி கரைச்சல், மசாலாஸ் எல்லாம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் மாங்காய் ஆட் பண்ணுறேன். ஸோ மாங்காய் ஆட் பண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ மீன் குழம்பும் மாங்காவும் வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இது வந்து நான் காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே குழம்பு மீன் பிரட்டி வச்சாச்சு வறுவலுக்கு. ஸோ வச்சுட்டு மதியானம் சாப்பிடும்போது நல்லா ஊறி இருக்கும் மீன். ஸோ குழம்புமே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து கூட்டி வச்சாச்சு.
எனக்கு மீன், சீ ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சிக்கன், மட்டன் எல்லாம் சாப்பிட்றதோட மீன், நண்டு, இறால் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அது என்னன்னு தெரியல, அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் அதிகமாக வந்து சீ ஃபுட் தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனாலயோ என்னமோ கொரோனா டைம்லலாம் எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நாட்டுக்கோழி அடிப்பார். அப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து தோட்டத்தில் இருந்தாங்க. ஸோ நிறைய கோழிங்க வளர்த்துனாங்க. கோழிங்க வளர்த்துனதில் வந்து எதுவுமே விற்கல. எல்லாமே எங்களுக்கு தான் அடித்து கொடுத்தாங்க. ஏன்னா வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. அதனாலேயும் என்னமோ நான் முதலையெல்லாம் ப்ராய்லர் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதில் நிறையா ஃப்ளஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் நான் சாப்பிடுவேன் விரும்பி. ஆனால் அந்த டைமில் வந்து இதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால இப்போ எப்போவுமே வந்து நாட்டுக்கோழி தான் சாப்பிடணும்னு தோணும். ஆனால் இங்கே இருக்கிற நாட்டுக்கோழிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பண்ணைக்கோழி மாதிரி. ஸோ அதனால் எப்போ ஊருக்கு போனாலும் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிடைக்காத பட்சத்தில் எப்போவுமே இந்த சீ ஃபுட்டு மீன், இறால், நண்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறது. மீன் குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிருக்கு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆத்தென்டிக்காக கேரளா ஸ்டைலில் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா இருந்துட்டு நீ கொஞ்சம் மீன் குழம்பு ஜாஸ்தியாக வச்சுருக்கலாம்ல, நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அந்தளவுக்கு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வாண்டை எப்படி இருந்தாலும் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து உட்காந்துக்குவான். நான் காலையில் தோசை ஊற்றும் போதும் சரி, மதியானம் சாப்பாடு செய்யும்போது, ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எல்லா டைமே கிச்சன் டாப்பில் தான் இருப்பான். இங்கே மட்டும் இல்லை, அம்மா வீட்லேயுமே அப்படி தான், எங்கள் வீட்லேயும் அப்படி தான், எங்கள் அம்மா வீட்லேயும் அப்படி தான். எப்போவுமே இந்த கிச்சனில் தான் அவன் மேடையில் தான் உட்காந்துருப்பான். ஸோ அதுக்காகவே அவனுக்குன்னு ஒரு இடத்த வந்து ஒதுக்கி வச்சிடணும். எத்தனை பொம்மை இருந்தாலும் அந்த கிச்சனுக்குள்ளே வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு விளையாண்டு பேசிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்றது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே மண்டே ஆயிடுச்சுங்க. ஸோ மண்டே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அதே டைமில் மித்துவை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். மித்துவும் திவியும் பாருங்கள் எப்படி கவுண்டர் டாப்பில் உட்காந்து அம்மா சாப்பிட வைக்க இவங்க தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு சின்னவன் பாய் பாயின்னு சொல்லிட்டு இருந்தான், மித்துவும் பாய் சொல்லிட்டு இருந்தான். இங்கேருந்து அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலுக்கு வந்து அந்த நாப் போயிடுச்சுங்க. ஸோ அதனால வந்து இது லூஸ்லேயே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பாட்டிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலில் வந்து 7 பாட்டிலில் வந்து இந்த தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி செடிங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்காக ஒரு பாட்டில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த நாப் மட்டும் வாங்கிக்கிட்டேன். லைட்டாக க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துடலாம். ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு மேலே வந்து இந்த கவரை மாற்றிடலாம், ஃப்ரிட்ஜ் கவருன்னு சொல்லிவிட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்து முடித்தோடனே ஃப்ரிட்ஜை ஒரு தொடச்சிட்டு நான் போட்டிருந்த ஃப்ரிட்ஜ் கவர் வந்து பிளாஸ்டிக் டைப்பு. ஸோ இந்த டைம் வாங்கியிருக்கிறது வந்து கொஞ்சம் காட்டன் டைப்பில் வாங்கியிருக்கேன். ஸோ இது குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, ப்ரைஸ் வைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 215 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த சைடில் இருக்க பவுச்சஸில் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுல யூஸ் பண்ணி தொங்கிட்டு அசிங்கமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த டைம் அதிகமாக டம்ப் பண்ணாமல் நீட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லன்ச் டவல், கூடவே வந்து கேண்டில் லைட், ஒரு மணி பிளான்ட், இதோட சிம்பிளாக வந்து மேலே வச்சுருக்கேன். அதிகமாக ஸ்டோர் பண்ணக்கூடாது இல்லையா ஃப்ரிட்ஜ் மேலே. ஸோ அதனால் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வால் ஹேங்கிங் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்காக க்ளீன் பண்ணிவிட்டு இதுதான் அந்த வால் ஹேங்கிங் ஸ்டிக்கர். நல்லா கோல்டு கலரில் சூப்பராகவே இருந்துச்சு. இது ஒட்டும் போது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறங்காட்டி நல்லா கட் பண்ணி நம்ம தேவையான இடத்துல ஒட்டிக்கலாம். கூடவே இல்லைன்னா வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். நான் அப்படியே தான் ஒட்டுறேன். இது ஒட்டி முடிச்சோன்னு தான் எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா கட் பண்ணி அங்கங்கே ஒட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறங்காட்டி ஈஸியாக இருந்துச்சு. நேராக பார்த்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கோணையாக ஒட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என் ஹைட்டாக இருந்துச்சா கொஞ்சம் கோணையாக ஒட்டிட்டேன். பட் ஆனால் வந்து நல்லா அழகாகவே இருந்துச்சு. இந்த கொலாண்டரில் வைக்கிறதுக்கு வந்து இடமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வால் ஹேங்கிங் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டடியாக இன்னைக்கு வரைக்கும் ஸ்டடியாக இருக்குது. ஆனால் பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ 90 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த ஆயில் டிஸ்பென்சர்ஸ் எல்லாம் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி நல்லாவே இல்லை. ஏன்னா அதோட வந்து அந்த ஸ்டோரேஜோட வாசர் வந்து அப்படியே அந்த ரப்பர் டைப் வந்து வெளியே அப்படியே தொங்கிட்டே இருக்கும். இது வந்து லோக்கல் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இதோட ட்ராபேக் என்னென்னா திருப்பவே முடியல சுத்தமாக. ஸோ இதோட ட்ராபேக் இது தான். இதுக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஜாடி மாதிரி வாங்கிட்டோம்னா, இந்த ஜக்கு மாதிரி வாங்கிட்டா ஈஸியாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது.
அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி வாங்கினா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஸ்பேஸ் சேவிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். இந்த ப்ராடக்ட்ஸில் நீங்கள் வாங்குவீங்கன்னு நினச்சிங்கன்னா எது வாங்குவீங்க, எதுக்காக வாங்குவீங்கன்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.